உண்மைக்கு புறம்பாக கொச்சையாக அவதூறாக பேசுவதில் வல்லவர்கள் என்று சொன்னாலும் கூட இப்படி இல்லாம அபாண்டமா பேசுவீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இவ்வளவு அபாண்டமா போய் பேசுவீங்களா என்று நாம் வியக்கிற அளவிற்கு மோசமான கொச்சையான கேவலமான ஒரு அவதூறை பேசியுள்ளார். சித்தாந்த அடிப்படையில் ஈவே ராமசாமி தான் மதுவிற்கு ஆதரவானவர், மது விலக்கிற்கு எதிரானவர். திராவிட மாடல்னா என்ன? ஈவே ராமசாமியுடைய கொள்கையான மதுவை போதையை பரவ செய்ய வேண்டும். மதுவிற்கு ஆதரவான போதைக்கு ஆதரவான கொள்கையை உடைய ஈவே ராமசாமியினுடைய திராவிடர் கழகம் அமைப்பை சார்ந்தவர்கள் கேவலமான ஒரு அவதூறை, சிறிதளவு அறிவிருக்கிற எவருமே நம்ப முடியாத ஒரு அவதூறை RSS போன்ற ஒரு பேரியக்கத்தின் மீது பரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச் செயல். திராவிடர் கழகம் என்கிற அமைப்பை சார்ந்த மதுவதனி என்கிற அந்த பெண்மணி எப்பயுமே திராவிடர் கழகம் உண்மைக்கு புறம்பாக கொச்சையாக அவதூறாக பேசுவதில் வல்லவர்கள் என்று சொன்னாலும் கூட கேட்பதற்கே இப்படி இல்லாமல் அபாண்டமா பேசுவீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இவ்வளோ அபாண்டமா போய் பேசுவீங்களா என்று நாம் வியக்கிற அளவிற்கு மோசமான கொச்சையான கேவலமான ஒரு அவதூறை பேசியுள்ளார். RSS பேரியக்கம் உலகத்தினுடைய மிகப்பெரிய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அமைப்பாக இருக்கிறது. இராணுவத்திற்கு நிகராக இந்தியாவில் எந்த இடத்துல இயற்கை பேரிடர் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இராணுவத்திற்கு நிகராக ஒரு அமைப்பு நின்று களத்தில் நின்று சேவை ஆற்றுகிறது என்று சொன்னால் அந்த அமைப்பு RSS. இப்போ கூட கேரளாவில் இயற்கை பேரிடரில் இராணுவத்திற்கு நிகராக RSS ஊழியர்கள் மக்களுக்கு சேவையாற்றினார்கள். RSSல ஒரு இளைஞர் போறாரு, ஒரு வர்க்கா போனார்னா கூட, ஒரு 2 நாள் பயிற்சி போனார்னா கூட அவரிடம் இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுருவார். அப்படி தேசத்தினுடைய சேவை தன்னலத்தை விட மிக பெரியது, தேசத்தினுடைய சேவைக்காக தன்னையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரு அருமையான ஒரு அமைப்பு RSS. அப்பேற்பட்ட அமைப்பை பற்றி வாய் கூசுகிற விதத்தில் இங்கே திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லா பக்கமும் போதை புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனால் அந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் கிடைப்பதற்கு RSS காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு கொச்சையான அவதூறான விஷயத்தை அந்த பெண் பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்து அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத, என்னை போன்ற நாகரிகம் உள்ள மனிதர்கள் பொது மேடையில் பேச முடியாத வார்த்தைகள். திராவிடர் கழகம் சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நாங்கள்லாம் அந்த மாதிரி பேச மாட்டோம். அதை குறிப்பிட கூட என்னால் முடியல. அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி அந்த பெண்மணி பொது மேடையில் பேசியிருக்கிறார். அது சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. சித்தாந்த அடிப்படையில் ஈவே ராமசாமி தான் மதுவிற்கு ஆதரவானவர், மது விலக்கிற்கு எதிரானவர். அதனால தான் திராவிட மாடல் என்கிற அந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற அந்த அரசு. திராவிட மாடல்னா என்ன? ஈவே ராமசாமியுடைய கொள்கையான மதுவை போதையை பரவ செய்ய வேண்டும். மது விலக்கு பற்றி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய மது விலக்கு ஒரு விஷ நோய் பரவல் போன்ற பலனை தருகிறது, அது தொற்று நோய் போலவும் கேடு செய்கிறது. எது? மது இல்ல, மது விலக்கு. ஈவே ராமசாமி சொல்றார். கடுகளவு உலக அறிவு உள்ளவர் எவரும் மது விலக்கை ஆதரிக்க மாட்டார்கள். யார் சொல்றா? ஈவே ராமசாமி சொல்றாரு. விடுதலை பத்திரிகையில 18/3/1971 எழுதுறார். அதே போல 1937 ஆண்டுகள்ல பிரீமியராக இருந்த ராஜாஜி அவர்கள் சேலம் ஜில்லாவில் மட்டும் முதல்ல, அப்பதான் தமிழகத்துல முதல்ல மது விலக்கு வருது சேலம் ஜில்லாவில் 1937. அப்போ ஈவே ராமசாமி சொல்றார், அவருடைய ஜில்லாவில் இருக்கிற சில கிழவிகளை திருப்திப்படுத்த வேண்டும், அவங்களுக்காக பைத்தியம் முடிச்சு போய் ராஜாஜி மது விலக்க கொண்டு வந்திருக்கார் என்று மிக மோசமாக விமர்சித்தவர் ஈவே ராமசாமி. அவருடைய கொள்கை மதுவுக்கு போதைக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால திராவிட மாடல் இன்னைக்கு 55,000 கோடிக்கு டார்கெட் வைத்து மதுவை வித்து கொண்டிருக்கிறது. இப்படி மதுவிற்கு ஆதரவான போதைக்கு ஆதரவான கொள்கையை உடைய ஈவே ராமசாமியினுடைய திராவிடர் கழகம் அமைப்பை சார்ந்தவர்கள் கேவலமான ஒரு அவதூறை, கொச்சையான ஒரு அவதூறை, ஒரு சிறிதளவு அறிவிருக்கிற எவருமே நம்ப முடியாத ஒரு அவதூறை RSS போன்ற ஒரு பேரியக்கத்தின் மீது பரப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச் செயல். ஆகவே அந்த திராவிட கழகம் அமைப்பை சேர்ந்த அந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு
காவல்துறை ஆணையரிடம் முறையிட்டிருக்கிறோம். விசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடுகள், அதை தொடர்ந்து தமிழிசைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க காந்தி அவர்களுடைய சிலைக்கு திருமாவளவன் அவர்கள் மாலையிடவில்லை. ஒருவேளை காந்தியுடைய கருத்தும் திருமாவளவன் கருத்தும் வேறு வேறு கருத்து அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்திலிருந்து சென்று, நீங்கள் பிஜேபியுடைய மூத்த தலைவர் அதெல்லாம் விட்டுருங்க, தமிழகத்திலிருந்து சென்று இன்றைக்கு தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார், ஒரு பெண்மணியாக இருக்கிறார். தமிழகத்திலிருந்து சென்று 2 மாநிலத்திற்கு ஆளுநராக வீற்றிருந்து தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு பெண். அவர்கள் திருமாவளவன் அவருடைய தனிப்பட்ட அவர் குடிப்பாரா குடிக்க மாட்டாரா அதை பற்றிலாம் அவர் பேசலை. மது விலக்கில் அவருடைய கொள்கை என்ன, காந்தி கொள்கையும் அவர் கொள்கையும் வேறு வேறுன்றார். இதை திரித்து திருமாவளவன் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பேசும்போது எனக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகிறார். எனக்கு குடிப்பழக்கம், இவருக்கு குடிப்பழக்கம் இல்லையா, அதை எப்படி சொல்றாரு? அவர்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை என்று நான் நம்புகிறேன், அதனால அதே மாதிரி எனக்கும் இல்லை அப்படின்னு பேசுறார். முதல்ல இவருக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையானே யாரும் பேசல. இது என்னன்னா விசிகாவினுடைய ஜீன்ல இருக்கு இந்த விஷயம். விசிகாவினுடைய பயிற்சி பழக்கமே அப்படிதான். பெண்கள் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு டார்கெட் பண்றது. எத்தனையோ ஆண் காவலர்கள் போனாங்க உளுந்தூர்பேட்டை மாநாட்டுக்கு, பெண் காவல் ஆய்வாளர் தாக்கப்படுறாங்க, பெண் போலீஸ் தரையில கிடக்குறாங்க. ஏன் ஆண்களை தாக்க வேண்டியதானே? இதான் விசிகா. ஏன் இப்ப இந்த சிதம்பரத்துல நேற்று தான் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கு. புவனகிரியில ஆந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு ஒருத்தர் பிஜேபிக்காரரு, காரைக்காலை சார்ந்தவர், பாண்டிச்சேரி மாநிலம். அவரு ஒரு சாதாரண ஒரு சின்ன கார்ல பிஜேபி கொடி கட்டிருக்கு. ஆந்திராவில் அவருடைய 15 வயது பெண் குழந்தைக்கு பக்கவாதம். அதுக்கு சிகிச்சைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது புவனகிரியில டீ குடிக்கிறதுக்கு ஒரு கடையில் நிப்பாட்டுறாரு. அந்த புவனகிரியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் முல்லைமாறன் அவர்கள் தலைமையில் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குண்டற்படை அவ்வளவு மோசமாக அவரை தாக்கி, அந்த பெண்மணி அவங்களுடைய ஒய்ஃபை அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி திட்டி, அந்த பக்கவாதம் வந்த அந்த பெண் குழந்தையை அவ்வளவு மோசமா திட்டி, அங்கிருந்து அந்த கார்ல இருந்து பிஜேபி கூடிய பிச்சு போடுது. 23ஆம் தேதி நடந்த சம்பவம். தொடர்ச்சியாக நான் அந்த விஷயத்துல நான் பேசி அழுத்தம் கொடுத்து இப்போதான் நேற்று நைட்டு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க காவல்துறை. இந்த சிசிடிவி காட்சிகளை நாங்கள் கொடுத்தோம். ஏன் சிசிடிவி காட்சியை கொடுத்தேன்னு சொல்லி அந்த கடைக்காரனை போய் காவல்துறை மிரட்டுது. இப்போ யோசிச்சு பாருங்க, பிரச்சனை பண்ண வரவங்க கூட ஃபேமிலியோட இருந்தா லேடிஸ் இருக்காங்கன்னு பிரச்சனை பண்ணாம போவாங்க. ஆனா திருமாவளவன் கட்சியை பொறுத்தவரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை லேடிஸ் இருக்காங்களா, அதுதான் அட்வான்டேஜ் ஆட்டு பிரச்சனை பண்றது. இதைத்தான் இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு காட்டுகிறது. உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியிலேயே பல தலைவர்கள் இருக்காங்க. ஏன் அச்சராஜாஜி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதே மாநாட்டை. ஆனா பெண் என்கிற காரணத்தினால திருமதி தமிழிசை அவர்களை வேண்டுமென்றே திருமாவளவன் அவர்கள் கார்னர் பண்றாரு, டார்கெட் பண்றாரு. இந்த விஷயத்திற்கு திருமாவளவன் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அங்க காவல் ஆய்வாளர் தாக்கப்பட்டதற்கு ஒட்டுமொத்த பெண் போலீசிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே பேசியிருக்காரு, சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, அதனால பெண்கள் எங்க கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை, அந்த பேச்சு தமிழக மக்கள் மனதில் இன்று வரை ஒரு வாராத வடுவை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுதான் அவருடைய வரலாறு. அது அவருடைய அந்த வரலாற்றை மீண்டும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் நிரூபித்திருக்கிறது, திருமாவளவன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்.